இன்றைய தினமும் சிறப்பு அதிதியாக எமது கலையகத்தில் வருகை தந்திருக்கின்றார் வரக்காப்புளை தமிழ் சமூக அபிவிருத்தி பேரவையின் தலைவர், காளிகாம்பாள் அறநெறி பாடசாலையின் அதிபர், அதோடு மட்டுமில்லாமல் இலங்கை சமாதான நீதவான் திருமதி கோமதி அவர்கள். வணக்கம். வணக்கம். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கிறேன். எங்களுடைய அழைப்பை ஏற்று கலையகத்திற்கு வருகை தந்தமைக்கு பெரிதும் மகிழ்ச்சி. நன்றி உங்களுக்கு. இன்றைய தினம் நாங்க வரக்காப்புளை தமிழ் சமூக அபிவிருத்தியை பத்தி நாங்க நிறைய விஷயங்கள் பேச இருக்கோம். அந்த வகையில இதனுடைய செயற்திட்டங்கள், அதோட மட்டுமில்லாமல் ஆரம்ப கட்ட விடயங்கள் பற்றி கொஞ்சம் சொல்ல முடியுமா? அதாவது வரக்காப்புளையில வரக்காப்புளை தமிழ் சமூக அபிவிருத்தி இந்த அமைப்பு ஆரம்பிச்சது 2018ஆம் ஆண்டு. இது இந்த அமைப்பு ஆரம்பிக்கிறதுக்கு ஒரு பெண் குழந்தையோட ஒரு இன்சிடென்ட்டும் ஒரு காரணமா இருந்தது. அதன் பிறகு நிறைய அங்க இருக்கக்கூடிய சுற்றி இருக்கக்கூடிய தோட்டப்புறங்கள்ல இருக்கக்கூடிய பிள்ளைகளுடைய தேவைகள் அதிகமாக இருந்தது. பிள்ளைகளுக்கு மட்டும் இல்ல, பொதுவா மலையக மக்களிடையே இருக்கக்கூடிய தேவைகள் அதிகமாக இருந்தது. அதுவும் குறிப்பா நாங்க வரக்காப்புளையில நிறைய விஷயங்கள் அபிவிருத்தி செய்யக்கூடிய ஒரு தேவை இருந்ததுனால நாங்க 2018ஆம் ஆண்டு அங்க இருக்கக்கூடிய ஒரு 29 பேரோட இந்த அமைப்பு ஆரம்பிச்சோம். அதுதான் ஒரு செயற்திட்டம், ஆரம்ப கட்டமா இருந்தது. இந்த அமைப்பின் எதிர்கால செயற்திட்டம் எவ்வாறாக இருக்கும்? அதாவது இந்த அமைப்பினுடைய நோக்கம் கல்வி மற்றும் சுகாதாரம், பொருளாதாரம், இந்த அடிப்படையில தான் நாங்க ஆரம்ப காலத்துல ஆரம்பிச்சது. உண்மையாவே அந்த அமைப்பு ஆரம்பிக்கும் போது நாங்க அதாவது அகில இலங்கை ரீதியா இந்த அமைப்பு வேலை செய்யுமான்றது அதை பத்தி யோசிக்கவே இல்லை. இந்த அமைப்பு ஆரம்பிக்கும் போது ஓரளவுக்கு வரக்காப்புளையில உள்ள பிரதேசங்கள்ல உள்ள மக்களுக்கு எங்களால முடிஞ்ச உதவி. ஏன்னா நம்மளை பொறுத்த வரைக்கும் அங்க இருந்த எல்லாருமே, அதுல இருக்க மெம்பர்ஸ் எல்லாமே தோட்டப்புறங்கள்ல இருந்து வந்தவங்க தான் மெம்பர்ஸா இருந்தாங்க. பொதுவா எல்லாருமே ஓரளவுக்கு பண வசதியா இருந்தாலும் சரி, தொழில் ரீதியாகவமா இது எல்லாமே பின்தங்கிய நிலைமையில இருந்த போதும் அந்த அமைப்பு ஆரம்பிக்கும் போது ஓரளவுக்கு நாங்க மக்களுக்கு ஏதாவது ஒரு சேவையை பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு ஐடியாவோட தான் ஆரம்பிச்சது. அந்த காலகட்டத்துல தான் கொரோனா அப்படிங்கிற ஒரு நோய் வந்தது. அந்த டைம்ல எல்லாருமே நாங்களே ஒரு பணத்தை அவங்களே பணத்தை சேர்த்து எங்களால முடிஞ்ச உதவிகளை மேற்கொண்டு அந்த மக்களுக்கான ஓரளவுக்கு உதவி செஞ்சோம். ஒரு எஸ்டேட்டுக்கே நாங்க எங்களுடைய பணம் போதாம இருந்தது. அதை கவர் பண்றதுக்கே ரொம்ப கஷ்டப்பட்டோம். ஆனாலுமே தங்களால முடிஞ்ச உதவிகளை அந்த டைம்ல எல்லாருக்குமே பிரச்சனை இருந்தது கொரோனா காலத்துல. அப்படி இருந்தாலும் ஏதாவது எங்களால முடிஞ்சதை செய்யணுன்றதுக்காக நாங்க கொரோனா காலத்துல இந்த உலருணவு பொதிகள் கொடுக்கறது, தேவையான அத்தியாவசிய பொருட்கள் கொடுக்கறது, அந்த மாதிரி விடயங்களை ஆரம்பிச்சோம். ஆனா எங்களுக்கு எங்களை தாண்டி இன்னொருத்தருடைய கண்டெக்ட் நம்மளுக்கு இருக்கல, வெளிநாட்டு உதவிகள் இருக்கல. அதுக்கு பிறகு எங்களுக்கு ஒரு நிறுவனங்கள் ஊடாக சில நிறுவனங்கள் அதாவது இந்த நாங்க செய்யக்கூடிய வேலை திட்டங்களை நாங்க ஃபேஸ்புக்ல அப்டேட் பண்ணோம். அதனூடாக எங்களுக்கு நிறைய கண்டெக்ட் வந்தது. நிறைய பேர் சில தொடர்புகளை தந்தாங்க. இப்படி நிறைய நிறுவனங்கள் இருக்கு, நீங்க கதைச்சு பாருங்க, அதனூடாக நிறைய வேலை திட்டங்களை இந்த சந்தர்ப்பத்துல செய்யலாம் அப்படின்னு சொல்லி அதற்கு பிறகு நாங்க ஆரம்பிச்ச பயணம் கிட்டத்தட்ட 1782 குடும்பங்களுக்கு அந்த கொஞ்ச காலத்துக்குள்ள இனம், மதம், மொழி எதுவுமே இல்லாம எல்லாருமே இறங்கி அந்த பணியை மேற்கொண்டோம். அது கேகோல் டிஸ்ட்ரிக்ட்ல மட்டும். ஆனா குறிப்பா எல்லா இடங்களையுமே, ஸ்ரீலங்கால இருக்கக்கூடிய எல்லா இடங்களையுமே, நகர்ப்புறமா இருந்தாலும் சரி, தோட்டப்புறங்களா இருந்தாலும் சரி, எல்லா இடங்கள்லயுமே பிரச்சனை இருந்தது கொரோனா காலத்துல. அப்ப தேவைகள் நாங்க இப்ப செய்ய எங்களுக்கு நிறைய பேர் தொடர்பு கொண்டு, இந்த இடத்துலயும் இவ்வளவு பாதிக்கப்பட்டிருக்கு, உணவு இல்லாம இருக்கிறாங்க, ஏதாவது உங்களால செய்ய முடியும். அப்ப அந்த டைம்ல நாங்க நிறைய பேரை தொடர்பு கொண்டு அவங்களுக்கான உதவி திட்டங்களை மேற்கொள்ள ஆரம்பிச்சோம். அப்படி இலங்கை முழுதுமே எல்லா பகுதிகள்லையும் எங்களால முடிஞ்ச உதவி திட்டங்களை செய்யறதுக்கு இந்த அமைப்பு ஒரு உறுதுணையா இருந்தது. ஆரம்ப காலத்துல வரக்காப்புளைக்குள்ளேயே நாங்க இந்த வரக்காப்புளை பிரதேசத்துக்கு மட்டும் இந்த அமைப்பை ஏஜி ஆபீஸ் ஊடாக ரெஜிஸ்டர் பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு ஐடியா தான் இருந்தது. அப்ப காலப்போக்குல எங்களை அறியாமலே நாங்க நிறைய இடத்துக்கு வேலை செய்ய வேண்டி வந்தது. அதுக்கு பிறகு நாங்க கேகலையில ஒரு மாவட்ட ரீதியா இந்த அமைப்பை ரெஜிஸ்டர் பண்ணிக்கலாம்னு போன சந்தர்ப்பத்துல நாங்க இலங்கை முழுதுமே வேலை செஞ்சிருக்கோம். இது ஊழல என்ஜிஓவா ரெஜிஸ்டர் பண்ணா உங்களுக்கு எதிர்காலத்திலயும் ஒரு நன்மையா இருக்கும், அது இல்லாம ஒரு வேல்யூவான ஒரு விஷயமா இருக்கும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அந்த சந்தர்ப்பத்துலதான் அதுக்கு பிறகு இதுக்கான யாப்பு, இதுக்கான ப்ரொசீஜர் எல்லாவற்றையுமே செய்து நாங்க இப்ப ஊழல என்ஜிஓவா இந்த அமைப்பு பதிவு செய்யப்பட்டது. அதனை தொடர்ந்துமே வேலை திட்டங்கள் அமைப்பினூடாக தொடர்ந்துமே நடந்துட்டு இருந்தது.
இந்த அமைப்பு ஆரம்பிக்கிறதுக்கு முதல்ல இருந்தே பிரச்சனைகள் வந்து நிறைய இருந்தது. அதுக்கு முதல்லயே நிறைய பிரச்சனைகள் இருந்தது. அமைப்பு 2018 ஆரம்பிச்சோம். ஆனா அதுக்கு முதல்லயுமே நிறைய வந்து எங்களுடைய சமூகத்தை பொறுத்த வரைக்கும் அவங்களுடைய நிறைய பேர் டேலண்ட் உள்ளவங்க எல்லாம் இருந்தாங்க. இப்ப சிறுவர்களை பொறுத்த வரைக்கும் அந்த சிறுவர்களை மேம்படுத்துறதுக்கும் அவங்களுக்கு வழிகாட்டுறதுக்கும் அவங்களுக்கான வளர்ச்சியை ஏற்படுத்துறதுக்குமான ஒரு வாய்ப்பு வந்து எங்களுக்கு அமைச்சுக்கணும் அப்படிங்கிறதுக்காக ஒரு டீமா நிறைய வேலைகள் வந்து செஞ்சோம். அதாவது அமைப்பு ஆரம்பிக்கிறதுக்கு முதல்ல இருந்தே வேலை திட்டங்கள் செய்தோம். அதுல ஒரு திட்டமா தான் 2013ஆம் ஆண்டு ஒரு சிங்கள பாடசாலையில ஒரு தமிழ் பிரிவு, அதாவது ஒரு பில்டிங்ல சிங்கள பாடசாலைக்குரிய ஒரு பில்டிங்ல வந்து எங்களுடைய 11 மாணவர்களோட ஒரு 2 ஆசிரியர்களை வைத்து இந்த பாடசாலையை வந்து அதாவது தமிழ் பிரிவு ஒண்ணு ஆரம்பிச்சோம். அந்த ஆரம்பத்திற்கு பிறகு அந்த பாடசாலையில அதிகமான சிறுவர்கள் வந்து மாணவர்கள் வந்து அந்த பாடசாலைக்கு ஸ்டார்ட் பண்ணாங்க. அதுக்கு பிறகு படிப்படியா இந்த பாடசாலை இப்ப நாங்க ஒரு பிரிவுல தான் இருக்கோம். ஆனாலும் எங்களுக்கான வசதிகளோட கூடிய ஒரு பாடசாலை வந்து கிடைக்கல. இது ஒரு சிங்கள பாடசாலை ஒரு பில்டிங் மட்டும் தான் எங்களுக்கு இருந்தது. அதுக்கு பிறகு இந்த பாடசாலை தேவை வந்து அதிகமா பாடசாலை இருந்தா இந்த சமூகம் மாறும் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை இருந்துச்சு. அதுக்கு பிறகு இதுக்கான ஒரு லேண்ட் ஒண்ணு தேடுறதுக்கு ஆரம்பிச்சோம். அந்த தேடுதல்ல வந்து 2019ஆம் ஆண்டு எங்களுக்கு மாதினிய அந்த டைம்ல இருந்த கல்வி அமைச்சினூடாக ஒரு தோட்டப்புற பாடசாலைக்கு வந்து 2 ஏக்கர் காணிகள் வந்து ஒதுக்கப்பட்டுச்சு. அப்ப நிறைய பாடசாலைகளுக்கு வந்து அந்த காணிகள் வந்து கிடைக்கப்பட்டுருச்சு. அதே மாதிரி எங்களுக்குமே நாங்க வந்து நிறைய லேண்ட் தேட ஆரம்பிச்சது. அந்த நேரத்துல கண்டிக்கொழும்பு வீதி, இப்ப வரக்கப்போல இருக்கிறது வந்து கண்டிக்கொழும்பு வீதியில தான். அந்த இடத்துல நிறைய காணி பார்த்தா ஒண்ணு கல்லு, சில பாதைகள் வந்து பிரச்சனையா இருந்தது. சில பாதைகள் வந்து ஹைவே அந்த மாதிரியான பைபாஸ் ரோடெல்லாம் செய்யறதுனால அந்த காணிகள் வந்து எடுக்க முடியாது. அது ஏன் அந்த காணிகளை பார்த்தோம்னா இப்ப இந்த 2 ஏக்கர் பாடசாலைக்கு ஒதுக்கக்கூடிய காணி வந்து இந்த மாதிரியான இடங்கள்ல இருக்குதான்னு பார்த்தா அந்த டவுனோடைய, அதாவது நகர்ப்புறத்துக்கு அருகாமையிலே நகர்லயே இருக்கக்கூடிய காணியா தான் பார்த்தோம். அப்ப கவர்மெண்ட் ஊடாக எடுக்கக்கூடிய மாதிரி அந்த வகையில தான் எங்களுக்கு ஒரு லேண்ட் கிடைச்சிது. 2019ஆம் ஆண்டு மாதினிய தமிழ் வித்யாலயம் ஒண்ணு, அந்த பாடசாலைக்குரிய காணி வந்து 2 ஏக்கர் டவுன்ல இருக்கக்கூடிய, அதாவது கண்டிக்கொழும்பு வீதியில மாஹேன அப்படிங்கிற ஒரு இடத்துல பனான தோட்டத்துக்கு செல்லக்கூடிய வழியில ஒரு, நான் நினைக்கிறேன் கண்டிக்கொழும்பு வீதியில இருந்து சரியா ஒரு 300 மீட்டர்ல ஒரு நல்ல லேண்ட் ஒன்று கிடைச்சது. ஏற்கனவே பார்த்த லேண்ட் எல்லாமே MBRO ரிப்போர்ட் எல்லாமே அது வந்து ஃபெயிலியர் ஆனிச்சு. இந்த காணி வந்து பாடசாலை செய்யறதுக்கான காணிகள் இல்லைன்னு சொல்லிட்டாங்க. கடைசியா நாங்க தேடுதலை விடல. அப்பவும் தேடி 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 போற நேரம் தான் இந்த ஒரு காணி வந்து 2 ஏக்கர் காணி வந்து எங்களுக்கு கிடைச்சது. அந்த காணியை பொறுத்த வரைக்கும் MBRO ரிப்போர்ட், மண், அதோட மண், அடுத்தது சுற்றுச்சூழல், தண்ணீர் வசதி, மின்சார வசதி, மற்றது ரோட்டுக்கு பக்கத்துல இருக்க கிரவுண்ட் ஒன்றுக்கு வெட்டக்கூடிய அளவுக்கு அப்படி எல்லா வசதிகளும் செய்யக்கூடிய ஒரு இடமா வந்து அந்த லேண்ட் வந்து எங்களுக்கு கிடைச்சது. கிடைச்சி எல்லாமே பிளான்டேஷன் ஊடாக எல்லா வேலைகளும் செய்தாலும் கல்வி அந்த பாடசாலையை செய்யறதுக்கான அப்ரூவல் வந்து கிடைக்கிறதுல வந்து ரொம்ப 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 காலம் வந்து போயிட்டே இருந்தது. இப்ப மறுபடியும் அந்த இடத்துல நாங்க இப்ப இந்த வேலை திட்டங்களை வந்து ஆரம்பிச்சிருக்கோம். இறைவனுடைய ஆசீர்வாதத்தோட இப்ப இந்த பில்டிங், அதாவது பாடசாலைக்கான கட்டிடங்களை செய்வதற்கான எல்லா விதத்திலையும் வந்து எல்லா பக்கத்துலையுமே வந்து எங்களுக்கு உதவிகள் வந்து கிடைச்ச வண்ணம் இருக்குது. இந்த சந்தர்ப்பத்துல தான் இன்னைக்கு எனக்கு கிடைச்சிருக்கிற இந்த நேர்காணல் நிகழ்வின் ஊடாக இப்போ இந்த பாடசாலைகள் இறுதியாக அரசாங்கத்திலிருந்து பில்டிங் கட்டுறதுக்கான பணம் இல்லைன்ற ஒரு விஷயத்த வச்சாங்க. இப்போ அந்த டைம்ல நாங்க சொன்ன விஷயம், எங்களுடைய NGO ஊடாக, எங்களுடைய அமைப்பின் ஊடாக நாங்க இந்த கட்டடத்தை கட்டுறதுக்கான பொறுப்புகளை வந்து நாங்க எடுக்கிறோம் அப்படின்னு சொன்ன பிறகுதான் இதுக்கு வந்து ஒத்துழைச்சாங்க. என்னன்னா, அந்த புதுசா ஒரு பாடசாலையை ஆரம்பிச்சு அதை செய்யறதுக்கான அரசாங்கத்திடம் இருந்து பணம் வந்து இல்லைன்றத வந்து உறுதியா சொல்லியிருந்தாங்க. அதுக்கு பிறகு நாங்க உறுதிப்படுத்தின பிறகு இந்த பாடசாலையை செய்யலாம் அப்படிங்கிற ஒரு கட்டத்துக்கு வந்தாங்க. அப்படி இருந்தாலுமே சில சில பிரச்சனைகள்னால இந்த பாடசாலை வந்து ரொம்ப காலம் எடுத்துச்சு. இப்ப இதற்கான ஆவணங்கள், எல்லா விதமான வேலை திட்டங்களும் வந்திருக்கு. தோட்ட உட்கட்டமைப்பு அமைச்சின் ஊடாகவும்
நிறைய வந்து வேலை திட்டங்கள். அதோட இந்த ஜனாதிபதி இறுதியா பேசியிருந்த அந்த உரையிலையுமே ஒரு நல்ல வளமான பாடசாலை ஒண்ணு அமையணும், அதுக்கு எல்லா வசதிகளும் இருக்கணும், அப்பதான் அது ஒரு முழுமையான பாடசாலையா இருக்கணும்னு சொல்லியிருக்கிறாரு. அந்த வகையில எங்களுக்கு ஒரு நம்பிக்கை இருக்குது. இந்த பாடசாலை எதிர்காலத்துல சீக்கிரம் இந்த பாடசாலை வந்து நடக்கும், அதாவது அதுக்குரிய வேலை திட்டங்கள் வந்து நிறைவு பெறும் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையும் வந்திருக்கு. அதோட மட்டும் இல்லாம இந்த செயற்திட்டங்களை பத்தி நிறைய விஷயங்கள் வந்து கலந்துரையாடி இருந்தீங்க. இந்த செயற்திட்டம் வந்து ஆரம்பிப்பதற்கான முதல் நோக்கம் என்ன? முதல்ல நீங்க சொல்லியிருந்தீங்க ஒரு சிறிய பிள்ளைதான் வந்து காரணம் அப்படின்னு. அதையும் தாண்டி அது மட்டும் ஒரு காரணமா கண்டிப்பா வந்து இருந்திருக்காது இல்ல. சோ உண்மையான அந்த மாதிரியான நோக்கம் என்னன்னு சொல்லுவீங்க? கட்டாயம் நாம வரக்கப்புள்ளையை பொறுத்த வரைக்கும் பெரும்பான்மையா இருக்கிறது சிங்களவர்கள் தான். இப்ப அதுல வந்து தமிழர்கள் வந்து கொஞ்சம் குறுகிய அளவுல வாழ்றாங்க. அவங்களும் தோட்டப்புறங்கள்ல தான் இருக்கிறாங்க. அதிகமானவங்க வந்து தோட்டப்புறங்கள்ல, ஒரு சிலர் தோட்டப்புறங்கள்ல இருந்து நகர்ப்புறத்துக்கு வந்தவங்க தான் இருக்கிறாங்க. இப்ப எங்களுக்கு இப்ப நான் வந்து ஒரு அறநெறி பாடசாலையோட ஒரு அதிபரா இருந்தேன். அந்த சந்தர்ப்பத்துல வந்து எனக்கு இந்த குழந்தைகளை எல்லாம் சந்திக்கிறதுக்கு ஒரு சான்ஸ் கிடைச்சது. அதே மாதிரி மக்களோடையும் நிறைய தொடர்புகளை ஏற்படுத்திக்கக்கூடிய ஒரு வாய்ப்பும் கிடைச்சது. இந்த மாதிரி சூழ்நிலையில வந்து நிறைய அவங்களுடைய பிரச்சனைகளை வந்து ஆராயக்கூடிய மாதிரி இருந்தது. அவங்களுக்கு தேவைகள் வந்து அதிகமாக இருந்தது. இப்படியான சந்தர்ப்பத்துல நாங்க சின்ன சின்ன வேலை திட்டங்களை கூட ஒரு குழுவா இணைஞ்சு செய்ய ஆரம்பிச்சோம். அந்த அமைப்பை ஆரம்பிக்கிறதுக்கு காரணமா இருந்தது ஒரு குழந்தை அப்படின்னு சொன்னேன். இந்த குழந்தை ஒரு ஆரம்பமா இருந்தாலும், ஒரு சிறிய விடயமா இருந்தாலும், அதுல பல விஷயங்கள் வந்து எதிர்காலத்துல வந்து அதோட நோக்கம் வந்து நிறையவா இருந்தது. அதாவது அந்த குழந்தையை காப்பாற்றக்கூடிய ஒரு வேலை திட்டத்தை வந்து குழுவாய சேர்ந்து அவங்களை வந்து காப்பாத்துறதுக்கான ஒரு செயற்திட்டத்தை வந்து குழுவா செய்ய முடியுமா இருந்தா, இங்க இருக்கக்கூடிய எத்தனையோ ஆயிரக்கணக்கான குழந்தைகள் இருக்காங்க, அவங்களுடைய தேவைகள் இருக்கு, எதிர்காலத்தை கேள்விக்குறியோடயே வாழ்ந்துட்டு இருக்காங்க, ஒவ்வொரு நாளுமே அவங்க வந்து சோகத்துல தான் இருக்கிறாங்க. அப்ப அப்படியான ஒரு சூழ்நிலையில எங்களுக்கு இந்த குழந்தை அத்தனை பேரும் இல்லாட்டி ஓரளவுக்காவது இந்த குழந்தைகளுடைய வளர்ச்சி எதிர்காலத்துல வந்து சிறப்பாக அமையணும், அதுக்கு இந்த அமைப்பு ஒரு காரணமா இருக்கும் அப்படின்றதுக்காகத்தான் இந்த அமைப்பு வந்து உண்மையா ஆரம்பிச்சது. நோக்கம் வந்து எதிர்கால தலைமுறைகளை வந்து நிச்சயமா ஒரு நல்ல வழியில உருவாக்கணும், எங்களால முடிஞ்ச அளவுக்கு உருவாக்கணும்ன்றது தான் நம்மளுடைய நோக்கமா இருந்தது. கண்டிப்பாக. அதோட மட்டும் இல்லாம இந்த பாடசாலையினுடைய காணி இப்ப எந்த இடத்துல இருக்குது? இது வரக்காப்புளை பிரதேசத்தை அண்மித்த பகுதியா இருக்குதா, இல்லாட்டினா வந்து எல்லாத்துக்குமே வந்து போகக்கூடிய மாதிரியான இலகுவான இடத்துல வந்து இருக்குதா? கண்டிப்பா இந்த பாடசாலையினுடைய இடம் நாங்க யோசிக்கல இவ்வளோ ஒரு நகர்ப்புறத்துக்கு அண்மையில ஒரு லேண்ட் எடுப்போம். ஏன்னா ஓரளவுக்கு அங்க இருக்கக்கூடிய மக்களுடைய, இப்ப நான் சொன்னேன் ஏற்கனவே இந்த அமைப்புல வந்து தோட்டப்புறங்களை சார்ந்தவங்க தான் இந்த அமைப்புல வந்து உறுப்பினர்களா இருக்காங்க. இவங்களாலையும் காசு கலெக்ட் பண்ண முடியாது. இலங்கையை பொறுத்த வரைக்கும் நிறைய இடங்கள்ல வந்து பெரிய அளவுல இந்த பாடசாலை ஒண்ணு ஏற்படுத்துறதுக்கு ஒரு லேண்ட் எடுக்கிறதுனாலும் கோடிக்கணக்கான பணம் தேவை. அப்ப அப்படியான ஒரு சந்தர்ப்பத்துல வந்து அப்படி ஒரு விஷயத்தையும் எங்களால செய்ய முடியாதுன்ற ஒரு கட்டத்துக்கு வந்துட்டோம். அதுக்கு பிறகுதான் இந்த 2 ஏக்கர் பாடசாலை, தோட்டப்புற பாடசாலைக்கான 2 ஏக்கர் காணி அப்படிங்கிற வர்ற சந்தர்ப்பத்துல வந்து எங்களுக்கு இறைவனுடைய ஆசீர்வாதத்துல கண்டிக்கொழும்பு வீதியிலே தான் வரக்காப்புளையில இருந்து சரியா வரக்காப்புளை டவுன்ல இருந்து 3 கிலோமீட்டர் தூரம். இந்த வரக்கப்புளைனாலே ஒரு மத்திய பிரதேசமா தான் இருக்குது. அப்படின்னா இந்த வரக்கப்புளையில இருந்து ஜெஃப்னா, பெட்டிக்லோ, மற்றது குருநேகல், இந்த பாதைகளும் அந்த வழியா போறதுக்கு இருக்கு. அவிசாவல, மற்றது பதுல்ல, இந்த மாதிரியான ரோடுகளும் இருக்குது. மற்றது கொழும்புக்கு வரக்கூடிய பாதையும் அதுதான். அதே மாதிரி எல்லா இடத்துக்கும் போகக்கூடிய ஒரு மையப்பகுதியா தான் இந்த வரக்கப்புளை பிரதேசம் இருக்கு. இந்த வரக்கப்புளை பிரதேசத்துல இருந்து சரியா அம்பைபூசன்ற ஒரு இடம் இருக்குது. இதை தாண்டி மாஹேனன்ற ஒரு இடம் இருக்கு. அங்கதான் ஏஜி ஆபீஸ், எங்களுடைய வரக்கப்புளைக்குரிய ஏஜி ஆபீஸ் இருக்கு. இந்த ஏஜி ஆபீஸ்க்கு அருகாமையில் பனான தோட்டத்துக்கு போற வழியில, அதாவது கண்டிக்கொழும்பு பஸ்ல இறங்கினா நாங்க வந்து ஒரு 300 மீட்டர் தூரத்துல, அதாவது இந்த லேண்ட்ல இருந்து பார்த்தா எங்களுடைய இந்த பிரதான பாதை வந்து தெரியக்கூடிய ஒரு டிஸ்டன்ஸ்ல தான் இந்த பாடசாலைக்கான லேண்ட் வந்து இருக்குது. வரக்காப்புளையிலிருந்து வரக்கூடிய அவங்களுக்கு வந்து இந்த பாடசாலை வருமா இருந்தா இந்த பாடசாலையை சுத்தி இருக்கக்கூடிய, அதாவது கிட்டவே இருக்கக்கூடிய ஊர்கள் அப்படின்னு பாத்தீங்கன்னா பனானன்ற ஒரு தோட்டம் இருக்குது, கஸ்னாவா அப்படிங்கிற ஒரு தோட்டம் இருக்குது, தலவத்த அப்படிங்கிற ஒரு தோட்டம் இருக்குது, நோர்த்லேண்ட்னு ஒரு தோட்டம் இருக்கு. இது வந்து இந்த பாடசாலைக்கு பக்கத்திலேயே இருக்கக்கூடிய தோட்டப்புறம். இப்ப நாங்க வரக்கப்புளையில இருந்து வருவோம் அப்படின்னு சொன்னா அங்க வந்து எட்னாவல, தொடாந்தனிய, மாதனியோட அப்ப டிவிஷன் இருக்குது, மாதனியோட தொரவக்க மாதனி என்ற ஒரு ஊர் இருக்குது, தொடாந்தனி என்ற ஊர், அப்படி பல ஊர்கள் இருக்கு, கணித்தப்பூர், அப்படி நிறைய ஊர்கள் இருக்குது. இது எல்லாமே தமிழர்களும்
தோட்டப்புறங்களை தாண்டி தமிழர்கள் வந்து வாழ்ந்துகிட்டு இருக்க ஒரு இடமா தான் இருக்குது. அப்ப ஒட்டுமொத்தமா வந்து நிறைய எஸ்டேட்டுகள்ல இருந்து போகக்கூடிய வசதிகள் எல்லாமே சேர்த்து இந்த லேண்ட் வந்து உண்மையா எங்களுக்கு எல்லாருக்குமே ஒரு வசதியான ஒரு இடமா வந்து அமைஞ்சிருக்குது. இப்ப சில நேரம் வரக்கப்புழையில இருந்து இப்பவும் எனக்கு தெரிஞ்சு நிறைய பிள்ளைகள் கேகால செம்மீரி பாடசாலைக்கு போறாங்க, கேகால கண்டிக்கு போறாங்க. நிறைய பேர் வந்து கொழும்புக்கு வரவங்களும் இருக்காங்க, எட்டியாந்தொட்டையில போய் படிக்கக்கூடியவங்க. அப்படி நிறைய பேர் பிரிஞ்சு தான் எல்லாமே ஸ்கூலுகளுக்கு போறாங்க. அப்படி ஒப்பிடுற நேரம் இந்த காணி வந்து வரக்கப்புழைக்கு மிக அண்மையில இருக்குது. இந்த ஜனாதிபதி உரையில கூட சின்ன சின்ன பாடசாலைகள் இருக்கிறத விட தோட்டங்கள்ல இருக்கக்கூடிய பிள்ளைகள் எல்லாரையுமே ஒரு இடத்துக்கு எடுத்து அங்க வாகன வசதி ஒண்ணு செய்து கொடுத்தா பிள்ளைகளுடைய இம்ப்ரூவ்மெண்ட்டும் இருக்கும், அவங்களுக்கான எல்லா வசதிகளையும் ஒரு இடத்துல அமைக்கலாம்னு சொல்லியிருந்தாரு. அதுதான் எங்களுடைய கொள்கையாம இருந்தது. அந்த வகையில இந்த லேண்டு அப்படி வந்து இன்னொரு முக்கியமான விஷயம் இந்த இடத்துல சொல்லணும்னு நினைக்கிறேன். மாதினி அப்படி விஷயம்னு ஒரு ஊர் இருக்கு. இது வந்து ஒரு அத்திப்பட்டி மாதிரி தான், படம் பார்த்திருப்பீங்கன்னு நினைக்கிறேன். சிட்டிசன் படத்துல அத்திப்பட்டி காணாம போன மாதிரி ஒரு ஊர். இந்த ஊர் வந்து உண்மைக்கும் நிறைய பேர் வரக்கப்புழையில இருக்கிறவங்களுக்கு வந்து தெரியாது, நிறைய பேருக்கு தெரியாது. கொஞ்சம் பேர் தான் இருக்காங்க. ஆனா பிள்ளைகள் எனக்கு தெரிஞ்சு ஒரு 25-30 பிள்ளைகள் இருக்கிறாங்க. இவங்கள நாங்களே கண்டுபிடிச்சது வந்து இந்த கொரோனா காலத்துல அவங்களுக்கு ட்ரை ரேஷன் தேவைப்பட்டது. அப்ப ஒருத்தர் ஊடாகத்தான் அங்க எப்படி இருக்கிறாங்கன்னு சொன்னா, அது ரோட் வசதி இல்ல. ரோட் வசதினா எந்த ஒரு காரோ எந்த ஒரு வாகனம் போகலாது, 3 வீல்ல போகலாம். மருத்துவ வசதியோ எந்த ஒரு இது விஷயமா இருந்தாலும் வரக்கப்புழைக்கு வரத்துக்கு ரொம்ப தூரம். அங்க இருக்கிற மக்களே கொஞ்சம் வித்தியாசமான முறையில இருக்கிறாங்க. ரொம்பவே கஷ்ட சூழல்ல அந்த இதுக்குள்ளே தான் வேலை செய்யணும், அங்கேயே தான் வாழணும், அப்படி ஒரு சிச்சுவேஷன். அவங்களுக்கு ஒரு பாடசாலைக்கு போறதுன்றது வந்து மிக கடினமான ஒரு விஷயமா இருந்தது. அவங்க போறது வந்து இப்ப சிங்கள பாடசாலை ஒண்ணுக்கு தான் போறாங்க. நிறைய பிள்ளைங்க இப்ப நான் போன வீக் போற டைம் 8ஆம் ஆண்டோட நின்றுட்டு வேலைக்கு போய்கிட்டு இருக்கிறாங்க, மரம் தூக்குற வேலைக்கு போய்கிட்டு இருக்காங்க. நான் அப்ப போன டைம்ல கேட்டேன், என்ன விஷயம், ஏன் இந்த பிள்ளைகள் எல்லாம் இப்படி வேலைக்கு போய்கிட்டு இருக்காங்க? அப்ப இந்த அவங்களுக்கான ஒரு தனித்துவமான ஒரு விடயங்கள் இல்லாத போது, அவங்களுக்கான ஒரு ஃப்ரீடம் இல்லாத போது அந்த ஸ்கூல்ல இருந்து பாதியோட நிக்கிறாங்க. இப்ப ஆரம்ப காலத்துல நாங்க கொரோனா காலத்துல போயிருந்த டைம்ல இப்ப எங்களுக்கு அந்த அமைப்பினூடாக சில கையொப்பங்கள் வந்து எடுக்க இருந்துச்சு. எல்லாருமே சிங்களத்துல தான் எழுதினாங்க, பேசுனதும் ஃபுல்லாவே சிங்களத்துல தான் பேசினாங்க. அதுக்கு பிறகு அங்க அந்த அறநெறிகள் அப்படி ஆரம்பிச்சு அவங்களுக்கான அவங்களுடைய தமிழ் எல்லாமே கல்ச்சர் எல்லாமே சொல்லி கொடுக்க வேண்டி இப்ப ஓரளவுக்கு பேசுறாங்க. இருந்தாலுமே நிறைய பிள்ளைகள் வந்து அதனால பாதிக்கப்பட்டிருக்காங்க. ஆனா ஒரு நல்ல பிளஸ் என்னன்னு சொன்னா, இந்த பாடசாலை வந்தா அவங்களுக்கு வந்து அந்த இருக்க ஊர்ல இருந்து இந்த பாடசாலைக்கு வர்றது ஈஸியா. அப்ப அந்த இப்ப சிங்கள ஸ்கூலுக்கு தான் போய்கிட்டு இருக்கிறாங்க. ஆனாலும் இந்த பாடசாலை வரும் சந்தர்ப்பத்தில் இவங்களுக்கான ஒரு ஷார்ட்கட் ரூட் இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்ப இந்த பாடசாலை வந்து அந்த பாதனி அப்படிஷன்ல உள்ள அத்தனை பிள்ளைகளும் இங்க வர்றதுக்கான ஒரு பெரிய சந்தர்ப்பம் இருக்கு. ஏன்னா அது வந்து அந்த ஊரெல்லாம் வந்து யாராலையுமே இனக்கண் கொள்ளப்படாத ஊர். இப்ப சில அரசியல்வாதிகள் கூட முந்தி வந்து போக மாட்டாங்களாம். காரணம் என்னன்னு சொன்னா 30 ஓட்டு தானே இருக்குது, அதுக்காக இவ்வளவுத்துக்கு ட்ராவல். ஆனா அங்க வந்து ஒரு அத்திப்பட்டி மாதிரி அவ்வளவுத்துக்கு கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்காங்க அந்த மக்கள். இன்னுமே நாங்க வந்து அந்த அமைப்பினூடாக எவ்வளவு உதவி திட்டங்கள் வந்து அங்க செஞ்சோம். ஒரு பிள்ளைகள் படிக்கிறதுக்கான ஒரு சின்ன ஹால் ஒன்று செய்து கொடுத்தோம். அதே மாதிரி தொடர்ந்துமே அவங்களுடைய இந்த வருஷ பிறப்பு ஒவ்வொரு விஷயங்களுக்குமே அங்க வந்து நாங்க உதவி திட்டங்களை மேற்கொண்டோம். இன்னுமே வெளிநாட்டுல இருந்து வர்றவங்களை வந்து 3 வீலர் சரி கூட்டிட்டு போயிட்டு காட்டுவோம். ஏன்னா இப்படியெல்லாம் ஊர் இருக்குது, இதுக்காக உங்களால செய்யக்கூடிய அவங்களுக்கு அடிப்படை தேவைகள் ஏதாவது. சில நேரம் மழைக்காலங்கள்ல வந்து பால் மரம் வந்து பால் வெட்டுறது தான் அவங்களுடைய தொழில். ரப்பர் மரங்கள்ல வந்து மழைக்காலங்கள்ல வந்து வெட்ட முடியாது. அப்ப அந்த மாதிரி சூழ்நிலையில ஒரு காலத்துல ஒரு தொடர்ந்துமே மழை பெய்யும், ஒரு 2 வீக்குக்கு மாதிரி மழை பெய்யும். இந்த மாதிரி சூழ்நிலையில வந்து இவங்களுக்கு சம்பளம் இல்லை, சாப்பாடு அப்படியே முடங்கி கிடக்க வேண்டிய ஒரு சிச்சுவேஷனுக்கு வந்துருவாங்க. அப்புறம் கால் பண்ணுவாங்க, இப்படி 2 கிழமையா வேலை இல்லாம இந்த பிள்ளைகளுக்கும் சாப்பாடு இல்லாம இருக்குது, அதுக்கு ஏதாவது உதவி செய்யலாதா அப்படின்னு சொல்லி அவங்களே கேட்பாங்க. அப்ப அவங்களுக்கு இருக்கிறது நம்ம மாதிரி இப்போ யார கேட்கறதுன்ற ஒரு நிலைமையில வந்துட்டாங்க. அப்ப அந்த மாதிரியான பிள்ளைகள் டேலண்ட், அப்படி டேலண்ட், டான்ஸ் ஆடுவாங்க நல்லா, அவங்களே தனித்துவமா செயல்படுவாங்க. இன்னொரு நல்ல ஸ்பெஷல், அந்த ஊரை பொறுத்த வரைக்கும் அங்க வந்து எல்லா மதமும் இருக்கிறாங்க, எல்லா இனமும் எல்லாமே இருக்கிறாங்க. ஆனா எல்லாரும் ஒற்றுமையா வேலை செய்வாங்க, எல்லா விஷயத்துலயும் எல்லா கல்ச்சரையும் ஃபாலோ பண்ணுவாங்க. அப்படி ஒரு நல்ல ஊர் தான்.
ஆனா அது கூட இனம் கண்டு கொள்ளப்படாம இருக்குது. அவங்களுடைய கல்வி வளர்ச்சி, அவங்களுடைய கலாச்சாரம் எல்லாமே பின்தள்ளப்பட்டிருக்கு. இந்த மாதிரியான ஒரு சூழ்நிலையில இப்ப இந்த பாடசாலை அவங்களுக்கு ஒரு வித்திடும். நாளைக்கு அந்த பிள்ளைகள் வெளியில வந்து அவங்க ஒரு தொழிலுக்கு போய் படிப்பினூடாக அவங்க அவங்களுடைய ஜெனரேஷனை வெளியில கொண்டு வந்து தலைமுறைகளை காப்பாற்ற முடியும்னா நாங்க செய்யற இந்த பணியில வந்து அது ஒரு பெரிய புண்ணியமா இருக்கும் அப்படின்னு யோசிக்கிறேன். இப்படி இந்த மாதிரி நிறைய ஊர்கள் இருக்குது. ஆனா வரக்கப்புளையை பொறுத்த வரைக்கும் இந்த ஊரும் இந்த மாதிரியான ஒரு விஷயம், இந்த பாடசாலை காணி வந்து அந்த பிள்ளைகளுக்கும் வந்து பெரிய ஒரு பயனை கொண்டு வந்து கொடுக்கும். கண்டிப்பாக ஒரு அழகான ஒரு பதில். அதோட மட்டும் இல்லாம இந்த அமைப்புல வந்து கஷ்டப்படுற அந்த மக்களா இருக்கட்டும், இல்லாட்டினா வந்து மக்கள் வந்து எதிர்கொள்ற பிரச்சனைகளா இருக்கட்டும், அது வந்து நீங்க சொல்லிட்டீங்க. இந்த பாடசாலையை வந்து நீங்க நிறுவும் போது எதிர்கொண்ட சவால்கள் வந்து நிறையவே இருக்கும் இல்லையா? சோ அந்த மாதிரியான சவால்களை பற்றி சொல்ல முடியுமா? ஆமா, இப்ப இது நான் சொன்னேன் 2013ஆம் ஆண்டு நாங்க தமிழ் பிரிவு ஒன்று ஆரம்பிச்சோம். 2013ஆம் ஆண்டுல இருந்து ஸ்டார்ட் பண்ணோம் லேண்டு பாக்குறதுக்காக தேடுதல் வந்து ஆரம்பிச்சது. 2019 தான் இந்த லேண்ட் வந்து எங்களுக்கு கிடைச்சது. தொடர்ந்துமே அதுக்கான போராட்டங்கள் வந்து இருந்து இப்போ பெரிய ஒரு விஷயம் அப்படிங்கிறதுனால இதுல வந்து ப்ளஸ் பாயிண்ட்ஸும் நிறைய இருக்குது. அதையும் நான் சொல்லிடுறேன். வரக்கப்பாளையை பொறுத்த வரைக்கும் எங்களுக்கு வந்து ஏஜி ஆஃபீஸ் ஊடாக இருந்தாலும் சரி, பிரதேச சபை ஊடாக இருந்தாலும், அங்க இருக்கக்கூடிய சிங்கள மக்களா இருந்தாலும் சரி, ஏனைய மதங்களா இருந்தாலும் மொழிகளா இருந்தாலும் சரி, எங்களுக்கு வந்து முழுமையான உதவியை வந்து செய்யறாங்க. இப்ப இந்த லேண்ட் வந்து இவ்வளவுக்கு நடக்கிறதுக்கும் இந்த தமிழ் பாடசாலை ஒண்ணு ஆரம்பிக்கிறதுக்கும் ஒரு போலீஸ் உத்தியோகத்தரும், அது ஒரு வயதான ஒரு அம்மையார், அதுவும் சிங்கள மொழியை சேர்ந்தவங்க, அவங்களும் தான் இதுக்கு முழுமையா எங்களுக்கு வந்து ஒத்துழைச்சாங்க. அந்த டைம்ல இருந்த முதலமைச்சரும் எங்களுக்கு வந்து இதுக்காக உதவி செஞ்சிருக்கிறாரு. அப்போ எங்களுக்கு வந்து அவங்களுடைய பக்கபலமான பிளஸ் பாயிண்ட்ஸ் வந்து நிறையவே இருக்குது. இப்ப இன்னைக்கு ஏஜி ஆஃபீஸ் ஊடாக கூட இந்த பாடசாலை வாரத்துக்கு முழு முயற்சியா அவங்க ஈடுபடுறாங்க. இப்ப இருக்கக்கூடிய பிரதேச சபையா இருக்கட்டும், எல்லா வகையிலுமே. இதுல வந்து சவால்கள் அப்படின்னு சொல்ற நேரம் மிக குறைவாக இருந்தது. ஆனா ஒரு சிலர், எங்களுடைய இனத்தை சார்ந்த ஒரு சிலர் வந்து இதை திசை திருப்பும் முகமாக அப்படின்னா அவங்களுடைய சுய லாபத்துக்காக முன்ன வந்து அரசியல ஈடுபட்டவங்க அவங்களுடைய அவங்களால கொடுக்கப்பட்ட வாக்குகளை வந்து நிறைவேற்ற முடியல, அதனால இந்த ஸ்கூலை வந்து தடுக்கணுன்றதுக்காக ஒரு முறை இந்த லேண்ட் எல்லாம் கிளியர் ஆகி அந்த வளையங்கள் ஊடாக வரக்கூடிய கல்விமான்கள்லாம் வாரத்துக்கு ரெடியா ஒரு 15 பேர் இருக்கும்போது அதை வந்து தடை செஞ்சாங்க. அவங்களுடைய பவரை பாவிச்சு அதை தடை செஞ்சாங்க. அந்த பாடசாலை காணியை வந்து பார்வையிடுறதுக்கு வர்ற சந்தர்ப்பத்துல ரொம்பவே கவலைப்பட்டாங்க. ஏன்னா எங்களுடைய இனத்துல இருந்துட்டு எங்களுடைய சமூகத்தை வளர்க்கறதுக்கு இப்படி ஒரு தடையா இருக்காங்கன்னு தொடர்ந்துமே தடை பண்ணிக்கிட்டு இருந்தது. அப்படியான நபர்கள் வந்து கொஞ்சம் தடை செய்துக்கிட்டே இருந்தாங்க. இந்த பாடசாலை வரக்கூடாது. இன்னொன்னு வந்து இது நீ அவங்க செய்யக்கூடாது, இவங்க செய்யக்கூடாதுன்ற அந்த போட்டி ஒரு தன்மையும் இருக்குது. அப்போ அந்த மாதிரியான ஒரு சூழ்நிலையில வந்து இந்த பாடசாலையுடைய எதிர்காலம், இதுல எத்தனை பிள்ளைகளுடைய வாழ்க்கை வரப்போகுதுன்றதெல்லாம் மறந்து ஒரு சுயநலமான விஷயங்களை வந்து செய்ய ஆரம்பிச்சாங்க. தொடர்ந்தும் அவங்களாலேயே எங்களுக்கு வந்து இந்த பாடசாலையை செய்யறதுக்கு ஒரு மிகப்பெரிய பிரச்சனையா, ஏன்னா ஒரு பொய்யான தகவலை வந்து கல்வி ரீதியாக இருந்தாலும் சரி, அதிகாரிகள்கிட்ட வந்து அவங்களுக்கு வந்து சொல்லியிருந்தாங்க. அப்படின்னா இந்த காணி இருக்குது ஒரு தோட்டப்புறத்துல, ஒரு எஸ்டேட்டுக்குள்ளதான் இந்த காணி இருக்குது, இப்ப இருக்கக்கூடிய இடத்துல இருந்து ரொம்ப தூரம் போகணும், அப்படி நிறைய விஷயங்கள் வந்து பொய்யான முறையில சொல்லியிருந்தாங்க. ஆனா அது உண்மையான விஷயமே இல்லை. இது நாங்க எங்களுடைய காணில இருந்து பார்த்தா இந்த கண்டிக்கொழும்பு வீதியில ஒரு போர்ட் போட்டா கூட ஸ்கூல் நடந்து போற தூரத்துல இருக்கு. அவ்வளோ வசதிகள் இருக்க இடத்த ஒரு இன்னொருத்தர்கிட்ட போயிட்டு பொய்யான முறையில அந்த தகவல்களை பரிமாறி இருக்காங்க. இது வந்து உண்மையாவே நாங்க ஒற்றுமையா தான் ஒரு விஷயத்த வந்து செய்யணும். இப்போ ஒரு தமிழ் மாணவர்களுடைய அல்லது சிறுவர்களுடைய எதிர்காலத்துக்காக ஒன்றிணைஞ்சு வேலை செய்யும் போது தனித்தனியா யாருக்கும் இதுல லாபம் கிடைக்க போறது இல்லை. ஒட்டுமொத்த சிறுவர்களும் நாளைக்கு எதிர்காலத்துல வந்து ஒரு சிறந்த தலைவர்களா உருவாக்குறது தான் நம்மளுடைய பணியா இருக்கும். ஆனா இந்த மாதிரி பணி இந்த செய்யும் போது சில இடையூறாக, இங்க மட்டும் இல்ல எல்லா இடத்துலயுமே இந்த ஒரு பிரச்சனை. நல்ல விஷயம் ஒண்ணு செய்துட்டு இருப்பாங்க, இடையில யாராவது இதுக்குன்னே ஒரு கூட்டம் வரும், அது வந்து குழப்புறதுக்காகவும் இதை வந்து தடை பண்றதுக்காகவும். அப்படியான நபர்கள் ஊடாக சில பெற்றோர்களுக்கோ சில இருக்கக்கூடிய மக்களுக்கு வந்து தெளிவில்லாத ஒரு விழிப்புணர்வை கொடுக்கும்போது அவங்களுடைய சைட்ல இருந்து இதுக்கான தடங்கல்கள் வந்து மக்களூடாக இல்லை,
ஆனா அதிகாரிகள் ஊடாக இந்த பாடசாலை தேவையில்லை, இந்த பாடசாலை வந்து அவசியம் இல்லை அப்படிங்கிற மாதிரியும், இது வந்து தோட்டங்கள்ல தூரத்துல இருக்குன்ற ஒரு பொய்யான தகவல் சொல்லி இருந்ததுனால கொஞ்ச காலமா இது வந்து தடைப்பட்டுட்டே இருந்துச்சு. இப்பதான் அதுக்கான தெளிவான விஷயங்கள் எல்லாமே ஆவண ரீதியாக வந்து எல்லாமே சப்மிட் பண்ணியிருக்கோம். இப்போதைக்கு நம்மளுடைய வரக்கப்புலையை பொறுத்த வரைக்கும் இந்த பாடசாலை இப்ப நேற்று இல்ல, 1977ஆம் ஆண்டு ஆரம்பிச்ச பயணம். அப்போ இப்ப 47 வருஷத்துக்கு மேல இந்த தொடர் போராட்டம் வந்து தமிழ் பிள்ளைகளுக்காக போய்கிட்டே தான் இருக்கு. அப்ப இருந்த படிச்சவங்க, அங்க பிறந்து வளர்ந்த, அங்க பொதுவா வரக்கப்புலையில படிச்சு இன்னைக்கு நான் நினைக்கிறேன் 70 ஆசிரியர்கள், அதிபர் ஆசிரியர்கள்லாம் சேர்த்து 70 பேர்கிட்ட இருக்கிறாங்க. படிச்சு இன்னைக்கு வந்து தோட்டப்புறங்கள்ல இருந்து வந்து படிச்சு வேற வேற இடங்கள்ல வந்து வேலை செய்யக்கூடிய அதிபர்களும் ஆசிரியர்களும் எத்தனையோ பேர் இருக்காங்க. அப்ப அவங்க எல்லாம் முந்திருந்தே அந்த போராட்டங்களை வந்து செய்துட்டு இருந்தாங்க. ஆனா எங்களுக்கு 2023ஆம் ஆண்டு தான் ஓரளவுக்காவது இந்த சிங்கள பாடசாலை ஒரு பிரிவாவது கிடைச்சது. அது ஊடாக அவங்களுடைய கல்ச்சர், அவங்க தனித்தனி திறமைகளை வெளியே கொண்டு வரதுக்கான ஒரு சந்தர்ப்பம் கிடைச்சது. ஆனா அது வந்து எங்களுக்கு அந்த பிரிவுல இருக்க அந்த பில்டிங் வந்து எங்களுக்கு போதிய அளவானது இல்லை. ஏன்னா ஒரு பாடசாலை அப்படிங்கிறது நேரம் லைப்ரரி இருக்கணும், அதே மாதிரி ஆய்வு கூடங்கள் இருக்கணும், கணினி கூடங்கள் இருக்கணும், அடுத்தது இதுக்கான நிறைய வளங்கள், மைதானம் ஒண்ணு இருக்கணும் பிசிக்கலா. இப்ப இந்த வசதிகள் வந்து இந்த பாடசாலை, அதாவது சிங்கள பாடசாலையில இருக்கக்கூடிய பிரிவு அதுல வந்து அந்த வசதிகள் வந்து மிக குறைவாக இருந்தது. அதனால நிறைய பிள்ளைகள் வந்து விலகி மறுபடியுமே வேற வேற ஸ்கூல்களை நாட வேண்டிய ஒரு சிச்சுவேஷன் வந்து இப்ப நாங்க எப்படி ஆரம்பிச்சு அதனுடைய வளர்ச்சி இருந்தாலும், அங்க கல்வி ரீதியாகவும் சரி ஏனைய துறைகள்ல டேலண்ட்ஸ் இருந்தாலும் பிசிக்கலா அவங்களுக்கு வந்து ஒரு ஸ்போர்ட்ஸ் செஞ்சிருக்குமா அப்படின்னு கேட்டா இல்ல. காரணம் என்னன்னா கிரவுண்ட் இல்லாததுனால. ஒரு ஆய்வு கூடங்கள்ல நாங்க அந்த சயின்ஸ் லேப் ஒண்ணு இருக்குதா அப்படின்னு பார்த்தா, அது நூலகங்கள் இருக்கான்னு பார்த்தா அந்த விஷயங்கள் எல்லாமே அவங்களுக்கு வந்து ஒரு ஐடி லேப்போ எதுவும் எல்லா விதத்திலையும் வந்து இன்னுமே அவங்க வந்து பின்தங்கிய நிலையில தான் இருக்காங்க. இதனால நிறைய பிள்ளைகள் வந்து வேற வேற பாடசாலைகளுக்கு போறதுக்கு ஆரம்பிச்சிருக்கிறாங்க. இந்த நிலையை வந்து நாங்க கட்டுப்படுத்தணும். இந்த பாடசாலை வரும் சந்தர்ப்பத்துல கண்டிப்பா அத்தனை பிள்ளைகளும், அதாவது இப்ப ஒவ்வொரு எஸ்டேட்டும் எவ்வளவு தூரத்துல இருக்குன்றது எல்லாத்துக்கும் தெரியும். ஏன்னா டவுன்ல இருந்து வாகனம் போக முடியாத அளவுக்கு இருக்கும். ஒரு 3 கொண்டு நடந்து போற பிள்ளைகள் எத்தனையோ பேர் இருக்காங்க. கேர்ள்ஸ் வந்து நிறையவே அதனால பிசிக்கலாவும் வந்து பாதிக்கப்படுறாங்க, மன ரீதியாகவும் வந்து பாதிக்கப்பட்டுட்டு இருக்காங்க. இப்ப இந்த மாதிரியான பிள்ளைகளுக்கு வந்து ஒரு தூரம் போய் ஒரு பாடசாலையில படிக்கிறதுன்றது வந்து மிக ஒரு கடுமையான ஒரு விஷயம். இப்ப இந்த மாதிரியான எல்லாத்துக்கும் ஒட்டுமொத்த பிள்ளைங்களுக்கு ஒரு லைஃப் கிடைக்குதா இருந்தா நம்மளுடைய இனத்துல உள்ளவங்களே நம்மளுக்கு துரோகம் செய்யாம இதை அவங்களும் சேர்ந்து இணைஞ்சி ஒரு பயணத்தை செல்லும் போது நிச்சயமா எங்களுடைய பிள்ளைகளோ எல்லாரும் நான் நினைக்கிறேன் வசதி உள்ளவங்க வசதியான இடங்கள்ல பிள்ளைகளை படிக்க வச்சு ஒரு டிகிரி எடுத்து தொழிலையும் எடுத்து கொடுத்துறாங்க. வசதி இல்லாத பிள்ளைகள் என்ன செய்யும்? அதை மட்டும் மைண்ட்ல வச்சுட்டு ஒற்றுமையா சேர்ந்து செயல்படும் சந்தர்ப்பத்துல இந்த பிள்ளைகளுடைய ஒரு வாழ்க்கையை வந்து தரமான ஒரு வாழ்க்கையா எதிர்காலத்துல கொண்டு வரலாம். நிச்சயமா தோட்டப்புறங்கள்லயும் ஒரு டாக்டர் உருவாகுவாங்க, ஒரு என்ஜினியர் உருவாகுவாரு, ஒரு பைலட் ஆகலாம். அதை எல்லாத்தையுமே கொண்டு வரலாம் ஒரு பாடசாலை வந்து நிச்சயமா இருந்தா. இந்த பாடசாலையும் நாங்க சாதாரண ஒரு பாடசாலையை ஆக்குறதுக்கு விரும்பல. இந்த பாடசாலையின் ஊடாக எல்லா வசதிகளையும் செய்து கொடுக்குற ஒரு ஐடியா இருக்குது. இப்ப பொறுத்த வரைக்கும் உண்மைக்கும் மனநலம் வந்து ஒரு மாதிரியா தான் இருக்காங்க எல்லாருமே. அப்படின்னா பிள்ளைகள் கூட ஏதோ ஒரு வித்தியாசமான ஒரு உலகத்துல இருக்க மாதிரியா ஒரு சூழல் ஏற்படுறது. ஏன்னா கல்வி மட்டும்தான் திணிக்கப்படுது இன்னைக்கு. அது கல்வியே ஒரு சுமையா மாறி இருக்குது. புத்தக படிப்பு, வாசிக்கிறது, பாடமாக்குறது, எழுதுறது, மார்க்ஸ் எடுக்கிறது, ஜாப்புக்கு போறது, இந்த மாதிரியான ஒரு கிட். ஆனா நாங்களே உணர்ந்து இந்த படிப்புனால எவ்வளவு வேல்யூஸ் இருக்குது, நாங்க எதிர்காலத்துல இந்த படிப்பினூடாக என்ன செய்யலாம், கற்றதை வந்து நல்ல முறையில பயன்படுத்துறோமா கேட்கிறோமான்னு பார்த்தா மிக மிக குறைவு. இப்ப இந்த பாடசாலையினூடாக அவங்களுடைய ஆரோக்கியம் பக்கமா இருந்தாலும் சரி, மன ரீதியாக இருந்தாலும் சரி, தேவையான அத்தனை வசதிகளையும் செய்து சில நேரங்கள்ல ஒரு பாடசாலைக்கு தூர பிரதேசத்துல இருந்து ஒரு ஆசிரியர் வர்றதுக்கு சான்ஸ் இருக்கு. அவங்க ஒரு நல்ல ஆசிரியரா இருக்கலாம். ஆனா அவங்களுக்கு வந்து தூரம் டிராவல் பண்ணி வந்து அவங்களுக்கு குடும்பத்துல வீட்டுல வேலையெல்லாம் செய்து வச்சுட்டு வந்து போறதுக்கு அவங்களுடைய நிலைமை இருக்கிறனால அந்த கல்வியை வந்து சரியான முறையில கொடுக்க முடியாத ஒரு சிச்சுவேஷன் இருக்கும். இந்த மாதிரியான ஆசிரியர்களுக்கு நாம ஒரு ஹாஸ்டல் நிறைய பிள்ளைகள் இப்ப இந்த மாதனி அப்படி விஷயம் நான் சொன்ன மாதிரி அந்த மாதிரி ஊர்கள் அம்மா அப்பா இல்லாத பிள்ளைங்க எத்தனையோ இருக்கு. அவங்க வந்து நினைக்கிறேன் நிறைய பேர் வந்து ஸ்கூல்ல இருந்தே விலகிட்டாங்க. அப்படின்னா கூட்டிட்டு போறதுக்கு யாரும் இல்லை, பராமரிக்கிறது யாரும் இல்லை,
அந்த பிள்ளைகளுக்கான பொருளாதார சூழலும் இல்ல. ட்ரெஸ்ஸை கழுவிக்கிறதுக்கோ அவங்களை அனுப்புறதுக்கோ உணவு இது அப்ப இந்த மாதிரியான சூழல் இருக்கக்கூடிய பிள்ளைகளுக்கு ஒரு ஹாஸ்டல் வசதி செய்து கொடுக்கலாம். அதனால ஒரு அந்த ஹாஸ்டல்ல நல்லா ரன் பண்ணக்கூடியவங்க இருந்தா இந்த அத்தனை பிள்ளைங்களையும் எத்தனையோ பிள்ளைகள் இனம் காணப்படுறேன் சொல்லுவாங்க. சில நேரம் எனக்கு அறநெறியில வந்து சொல்லுவாங்க, எப்பதான் டீச்சர் ஸ்கூல் வரும், வந்துச்சுன்னா என்னைய கூட்டு போயிட்டு போர்டிங்ல வச்சிருங்க அப்படின்னு சொல்லுவாங்க. ஹாஸ்டல்ல வச்சிருங்க, ஹாஸ்டல் ஒண்ணு கட்டுவீங்க தானே, அப்ப நாங்கெல்லாம் அங்க வந்துடுறோம். ஏன்னா அப்படி ஒரு சூழ்நிலையில வந்து இன்னைக்கு தினமும் துக்கத்திலே இருக்க பிள்ளைங்க எத்தனையோ பேர் இருக்கிறாங்க. இந்த மாதிரி இந்த குழந்தைங்களுக்கெல்லாம் ஒரு ஹாஸ்டல் வசதி செஞ்சு கொடுக்கலாம். அவங்களுக்கு ஃப்ரீயா விளையாடுறதுக்கு ஒரு நல்ல மைதானம் ஒன்று செய்து கொடுக்கலாம். அதுக்கான உபகரணங்களை கொண்டு வர முடியும். இன்னும் எவ்வளோ வசதிகள் வந்து இன்னைக்கு ஸ்மார்ட் வகுப்பறையா இருக்கலாம். அவங்களுடைய டெக்னாலஜி அந்த சைடையும் இம்ப்ரூவ் பண்றதுக்கு எவ்வளோ வசதிகளை செய்யலாம். அந்த லேண்ட் எப்படின்னு சொன்னா அதுல போயிட்டு இருந்தாலே ஒரு வித்தியாசமான ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் கிடைக்கும். அப்படி ஒரு காத்து வரக்கூடிய இடம், சுத்தி மரங்கள் இருக்குது, தண்ணீர் வசதி நல்லாவே சுத்தமான தண்ணீர் இருக்குது. அதே மாதிரி மின்சார வசதிகள்ல இருந்து அவ்வளோ வசதிகளும் இருக்குது. இந்த மாதிரியான இருக்கக்கூடிய இந்த லேண்டை வந்து நாங்க மிஸ் பண்ணிடக்கூடாது. ஒரு சிலருடைய துரோகத்தினாலையும் ஒரு சிலருடைய சுயநலமான ஒரு விஷயங்கள்னால இந்த லேண்டை வந்து இழந்துடக்கூடாது. எங்களுக்கு இப்ப வந்து எங்களுக்கு எல்லாமே கைக்கூடி வந்திருக்குது. நிச்சயமா இந்த பிள்ளைகளுடைய எதிர்பார்ப்பு கண்டிப்பா நடக்கும். அப்படி ஒரு நடக்கும் சந்தர்ப்பத்துல இப்ப எங்களுக்கு அமைப்பினூடாக உதவி செய்யக்கூடிய எத்தனையோ டோனர்ஸ், அதாவது இண்டிவிஜுவலா எங்களுக்கு ஹெல்ப் பண்ணி கொண்டு இருக்கக்கூடிய புலம்பெயர்ந்து, அதாவது வடகிழக்கு மாநிலங்கள்ல இருந்து புலம்பெயர்ந்து வெளிநாடுகள்ல வசித்து கொண்டு இருக்க கூடியவங்க தான் இன்னைக்கு எங்களுடைய அமைப்பினூடாக நிறைய உதவி மலையக மக்களுக்காக செய்யறாங்க. அது உண்மைக்கும் எனக்கு அதுவே ஒரு வியப்பான ஒரு விஷயமா இருக்கும். ஏன்னா மலையகத்துக்கு அதிகமான வேலை திட்டங்கள் செய்யறாங்க. இவங்க எல்லாமே சொல்லிட்டு இருப்பாங்க, எப்பவுமே கேட்டு இருப்பாங்க, எப்போ ஸ்கூல் வரும் அப்படின்னு தான் கேட்பாங்க. அப்படி ஒரு அந்த லேண்ட் அப்ரூவல் எல்லாம் வந்த பிறகு கண்டிப்பா அவங்களுடைய சார்பா ஒவ்வொரு விஷயங்களும் லைப்ரரி எல்லாமே தனித்தனியா செய்யக்கூடிய அளவுக்கு அவங்களுடைய உதவி திட்டங்களும் இருக்குது. நிச்சயமா எல்லாருமே சொல்லுவாங்க, நம்மளுடைய வரக்கப்போலையில இருக்கவங்களும் ஸ்கூல் வந்தா நான் இறங்கி வேலை செய்வேன் அப்படின்னு சொல்லுவாங்க ஒரு வார்த்தை. நான் வந்து ஃப்ரீயா அவங்களுக்கு இந்த ஃப்ரீயா என்னால முடிஞ்ச உதவிகளை செய்வேன். பொருட்கள் வாங்கி தர முடியும். லேண்ட் மட்டும் வந்தா போதும், நாங்க என்ன வேணாலும் வந்து செய்வோம். ஏன்னா அந்த அளவுக்கு மக்கள் வந்து எதிர்பார்த்துக்கிட்டு இருக்க ஒரு விஷயம், நம்மளுக்கு இல்லாட்டியும் எதிர்காலத்துல வர பிள்ளைங்களுக்காவது இது உதவியா இருக்கும்னு. அங்க பொறுத்த வரைக்கும் பிள்ளைகளுடைய டேலண்ட்னா அது வார்த்தைகளே இல்லை. சின்ன கிரேட் 1 இருந்தாலும் கூட அப்படி டேலண்ட் உள்ள பிள்ளைகள் இருக்காங்க, இனக்காணப்பட்டு கொண்டிருக்கிறாங்க. இது ஸ்கூலும் ஒரு பலமா அமையும் போது இன்னுமே பெரிய அளவுல வந்து பெரிய மாற்றங்களை வந்து கொண்டு வரலாம். இன்னும் ஒரு 5 வருஷம் பாடசாலை வந்து ஒரு 5 வருஷத்துக்குள்ள நிறைய மாணவர்கள் இங்க இருந்து உருவாகணுன்றது உலகத்துக்கே தெரிய வேண்டி வருமா இருக்கும். அதற்காக அனைவரும் எல்லாருமே ஒன்றிணைந்து வேலை செய்யறதுக்காக முன் வரணும் அப்படின்னு சொல்லி இந்த சந்தர்ப்பத்துல கேட்டுக்கிறேன். கண்டிப்பாக நீங்க சொன்ன விஷயங்கள் எல்லாமே வந்து சக்சஸ்ஃபுல்லா அமையணும். உங்களோட செயற்திட்டங்களா இருக்கட்டும், மக்களுக்கு கிடைக்க வேண்டிய உதவிகளா இருக்கட்டும், அந்த பிள்ளைகள் வந்து எதிர்காலத்துல வந்து என்ன மாதிரியான படிப்புகளை வந்து தேர்வு செய்து இன்றைய சிறுவர்கள் நாளைய தலைவர்கள் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. உங்களுடைய ஒவ்வொரு திட்டங்களுமே வந்து எதிர்கால சிறுவர்களுக்கு வந்து ஏதோ ஒரு வகையில வந்து நன்மை தரமிக்கதான் வந்து இருக்குது. ஏன்னா இவ்வளவு நேரம் வந்து நீங்க சொன்ன விஷயங்கள் எல்லாருமே வந்து பாத்தீங்கன்னா இந்த சிறுவர்களுக்காக நாங்க ஏதாச்சும் ஒரு விஷயம் செய்யணும், அது வந்து பாடசாலையாக மட்டும்தான் இருக்க முடியும், அந்த பாடசாலையினூடாக மட்டும்தான் இந்த மாற்றத்தை வந்து கொண்டு வர முடியும் அப்படிங்கிறது வந்து உங்களோட உறுதுணையான ஒரு கருத்தா வந்து இருக்கு அப்படிங்கறது வந்து இந்த ஒரு கலந்துரையாடல்ல வந்து தெரிய வருது. உங்களோட அடுத்த கட்ட படைப்புகள், அடுத்த கட்ட திட்டங்கள் எல்லாமே வந்து எல்லாம் சக்சஸ்ஃபுல்லா அமைய வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு தமிழே வணக்கம் குழு சார்பாக மனமார்ந்த வாழ்த்துக்களை வந்து தெரிவித்துக் கொள்கிறோம். அதோட மட்டும் இல்லாம நான் இது சம்பந்தமான கேட்ட கேள்வி எல்லாத்துக்குமே வந்து மக்களுக்கு புரியுற மாதிரி நிறைய விடயங்களை வந்து சொல்லியிருந்தீங்க. அதற்காகவும் தமிழே வணக்கம் குழு சார்பாக மனமார்ந்த நன்றிகள். நன்றி உங்களுக்கு.